இந்த வீடியோவில் நம்ம இன்டர்ஜெக்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதனை இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வலியில், வேதனையில், இல்லை சந்தோஷத்தில், இல்லை உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது சொல்கிற எல்லா வார்த்தைகளும், அதாவது உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது சொல்கிற மீனிங் இல்லாத வார்த்தைகள். இப்போ முள்ளு குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அம்மா இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, ஆ ஊனெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி சொல்கிற எல்லா வார்த்தைகளும் இன்டர்ஜெக்ஷன் தான். இப்போ நம்ம ஆ ஐயோ அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இங்கிலீஷ்காரங்க வேற வேற வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வாவ், ஓ மை காட், இந்த ஓ, வாவ், பா, அலாஸ், ஆ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் பேசுறதுக்கு இது அவ்வளோ பெருசாக தேவைப்படாது. இருந்தாலும் பின்னாடி சொல்கிறோம், சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் பேசுறதுக்கு இது ரொம்ப பெரிய லெவலில் கை கொடுக்காது. இதை நம்ம தமிழ், ஆக்சுவலாக நம்ம வந்து நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, நம்ம வந்து தமிழ் பீப்புள் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம பேசும்போது அவ்வளோ இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதனால் இதை பற்றி பெருசாக கண்டுக்காதீங்க. உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் சப்போர்ட் டீமுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.